வணக்கம். நான் தான் உங்கள் உமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோதெரபிஸ்ட் திருமதி காயத்ரி, ஈஸ்வரா ஹாஸ்பிட்டல், மதுரை. நெக்ஸ்ட் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய ஒரு சர்க்கரை நோயை தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்க்கரை அளவு வந்து இந்த ஒரு கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்மணியோட உடம்பில் இருக்க அதிக சர்க்கரை அளவு அது உங்களோட குழந்தைக்கும் போகும். குழந்தைக்கும் போகிறதுனால அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக வளர்கிற குழந்தைய விட டயபெட்டிக் மதரோட பேபியோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து நார்மல் ப்ரெக்னன்சி ஆகுறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. இதனாலேயே நிறைய ப்ரெக்னன்சி வில் எதில் எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசேரியனில் போயிட்டு எண்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன். ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன்னா ஒன்றும் இல்லை, கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய ஒரு உயரிய இரத்த அழுத்தத்தை தான் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயரிய இரத்த அழுத்தத்தோடு சேர்ந்து உங்கள் யூரினில் புரோட்டீன் அளவும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரீ எக்லாம்சியான்ற கண்டிஷன் வர்றது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேஷன், ரொம்பவே ஒரு ஃபேட்டல் காம்ப்ளிகேஷன், மதருக்கு ரொம்ப ஆபத்துகளை விளைவிக்கும். அதனால தான் ஆன்டினேட்டல் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஹைப்பர் டென்ஷனை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஆன்டினேட்டல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் அப்படின்றத பார்த்தோம்னா, ப்ரெக்னன்சி அப்போது நார்மலாகவே வெயிட் கெயின் ஆகும். ஒரு விமனுக்கு நார்மலாகவே வெயிட் கெயின் ஆகும். அது வந்து ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 10 to 12 kgs ஆகுறது, தட் இஸ் ஃபைன். பட் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா 10 to 12 விட இன்னும் வெயிட் அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எக்ஸசிவ் வெயிட் கெயினை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டினேட்டல் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக தானே இருக்கும், அது என்னையா போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சில பேருக்கு போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாமல் கூட இருக்குது. ஸோ போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன்றது ஒரு மெயினான கண்டிஷன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் தாய்மார்கள் வந்து இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷனில் வந்து சஃபர் ஆகுறாங்க. இவங்களாம் வந்து ஆன்டினேட்டல் காலத்தில் எக்ஸசைஸ் பண்ண ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நிறைய பாடியில் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னால போஸ்ட்நேட்டலாக வர டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட்நேட்டல் ரெக்கவரி. ஒன்ஸ் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் போஸ்ட்நேட்டல் ரெக்கவரின்றது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ப்ரீ ப்ரெக்னன்சி ஸ்டேட்டுக்கு போகிறது தான் போஸ்ட்நேட்டல் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டினேட்டல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த போஸ்ட்நேட்டல் ரெக்கவரியும் ஈஸியாக நடக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்விஸ்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்பு எலும்பு அசைகிறதுக்கான எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் ரொட்டேஷன். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக நிமிர்ந்து நின்றுட்டு உங்கள் பெல்விஸை இப்படி சர்க்கிளாக ரவுண்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கால்ட் பெல்விக் ரொட்டேஷன். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு நல்லா உங்கள் இடுப்பை சுற்றி கொடுக்கணும். இப்படி சுற்றுறதுனால உங்கள் இடுப்பில் இருக்க மசில்ஸ்லாம் வந்து நல்லா லூசனப் ஆகும். லூசனப் ஆகுறதுனால பேபி டிசன்ட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ், அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸில் அதே மாதிரி ஒரு 5 கவுண்ட் சுற்றணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பெல்விக் ஹைக்கிங். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா காலை கொஞ்சம் அகட்டி வச்சு நின்றுட்டு இடுப்பில் கையை வச்சுட்டு இந்த சைட் லிஃப்ட் ட்ராப் லிஃப்ட் ட்ராப், ரைட் சைட் நல்லா லிஃப்ட் பண்ணி ட்ராப் பண்ணணும், மறுபடியும் லிஃப்ட் பண்ணி ட்ராப் பண்ணணும். அப்படி லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் முட்டி வந்து மடங்க கூடாது. ஸோ டைரெக்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த சைடும் லிஃப்ட் பண்ணிட்டு ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் டில்ட்டிங். உங்கள் இடுப்பு எலும்பில் கை வச்சுட்டு காலை அகட்டி வச்சுட்டு ஜஸ்ட் முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி டில்ட் பண்ணணும். இதை நீங்கள் நேராக பார்க்குறதோட சைட் வியூவில் பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். உங்கள் இடுப்பு எலும்பை மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டில்ட் பண்ணணும். இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோடய நம்பரும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை வச்சு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம்.